வள்ளி 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 வள்ளியின் கதை. என்னடி, என்ன லட்சணத்துலடி மருமகளை கூட்டின்னு வந்த? பொழுது விடிஞ்சு 6 மணி ஆகுது, இன்னுமே ஒரு காப்பி தண்ணி இல்லை. வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போடல. என்னடி இது? அட ஏன்க்கா கேட்குற? என்னாலையும் குனிஞ்சு வேலை செய்ய முடியாது. இந்த பண்ணுமா அப்படின்னு சொன்னா குடும்பக்காரி மாமியார் அப்படின்றாங்க. எதுக்கு? அதுக்கு தான் நான் ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல. நீ வந்த பிறந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இருப்ப, அதனால தான். நீ ஆரம்பத்துல இருந்தே கிள்ளி வச்சிருந்தேனா இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு போயிருக்க போகுது? அட சும்மா இருக்கா, நான் எல்லாம் கேட்க தான் செஞ்சேன். நான் ஒன்று பெற்று வச்சுருக்கிறேனே, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு, அதுதான் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்குன்னு ஆடுது. என்னென்ன செய்யன்னு சொல்கிற? எதனா ஒன்று கேட்டால் வியாக்கியானம் மட்டும் நல்லா பேசுகிற. ஒரு மருமகளை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வருதுன்னு கூட தெரியல. ஆமாம், அப்படியே இவன் மருமக இவளுக்கு மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டா, இவன் என்னை பற்றி குத்தம் சொல்லின்னு உட்காந்துன்னுக்குறா. ஐயோ விடுக்கா, கல்யாணம் பண்ணின்னு வந்தாச்சு, அதுங்களும் புள்ள குட்டின்னு பெத்தாச்சு. இப்போ நாம் 2 பேரும் பேசி என்ன மட்டும் ஆகிட போகுது? சரி, உன் மருமக ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இருக்காளா, இல்லை உனக்கு மரியாதை கொடுக்குறாளா? இவளை மருமகளை பற்றி கேட்டுட்டேனே, நான் சுக்கா என் மருமகளை இழுக்கிறா பத்திய நான் போய் என் கெத்தை விட்டு கொடுத்துடுவேனா? இப்போ பார். என்னக்கா, மருமகளை பற்றி கேட்டேன், ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு என்னமோ சிரிச்ச முகத்தோட மூஞ்ச மாத்திட்ட. அட சிரிக்கி, நீ என்னடி உங்கள் அக்காவை பற்றி நினச்சின்னுக்கிற? அவள் ஆரம்பத்தில் என்னமோ அப்படி இப்படின்னு தான் இருந்தா. ஆனால் அவள் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாதுன்னு அவளுக்கு தெரியல. ஒரு நாள் வச்ச ஆப்பு அப்போ திருந்தினது தான். நான் எழுறதுக்கு முன்ன சமைச்சு வச்சிடுறேன். எங்கன்னா வெளியே போகணுன்னா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போகிறதில்ல. தங்கம்னா தங்கம், அந்த மாதிரி தங்கமாக மாறிட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியம். அவளை நினைச்சா எனக்கே அப்படியே புல் அரைக்குது பாரு, புல்லு. இதை நான் நம்பணுமாக்கும்? போடிடுடே போடி, நம்புனா நம்பு, நம்பா கட்டிப்போ. எனக்கு நான் வந்துச்சு, நான் எதுக்கு போய் சொல்லிட்டோம்? இருக்கிற விஷயத்த தான் சொல்கிறேன். காலையில் எழுந்து எனக்கு என் பையனுக்கு காஃபி வச்சு என் ரூமில் வந்து ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த சுடு தண்ணி இது, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுறா. லஞ்சுக்கு ஓ நீ காட்ட முட்டாளாச்சே, லஞ்சுன்னா உனக்கு தெரியாது. மத்தியான சாப்பாடுக்கு வந்து என்ன சமைக்கணும்னு கேட்குறா. நான் இது செய்யுமா அப்படின்னதும் போய் அவள் பாட்டுக்கு செஞ்சிட்றா. மறுபடியும் ராத்திரிக்கு குழம்பு எதனா மீந்துச்சுன்னா பார்க்குறா. அப்படி இல்லைன்னா எதனா சப்பாத்தி பொரியல் அந்த மாதிரி எதனா செஞ்சிட்றா. அப்புறம் என் சின்ன மகன் ஊர்லேருந்து வரானதும் விதவிதமாக சமைச்சது பார்க்கணுமே. என்னாலேயே அப்படியே நானாக இருந்தால் கூட சமைச்சிருக்க மாட்டேன், அந்த மாதிரி சமைக்கிறா. என் குடும்பத்தை அப்படி ஆள்றா. நீயும் ஒருத்தி மருமகளன்னு கூட்டின்னு வந்துன்னுக்கிறியே, ரொம்ப ஓவரா தான் போயின்னுக்கிற. இவ சொல்றது உண்மையா பொய்யானே தெரியலையே. எதுக்கும் இவ இங்கிருந்து போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அங்க போய் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. என்னங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிங்க. எங்க கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சரி, முக்கியமான காரணம் இல்லாம நீங்க வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இருங்க, காலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துக்குன்னு பேசுறேன். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாம் போய் அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. அவங்க அம்மா எதனா நினச்சிக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்கும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இந்த மார்கழி முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்து விஷயம் பற்றி பேசிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பேசாததுனால தப்பாக ஒன்றும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா பொண்ணை பெற்றவங்க இல்லையா, அவங்களுக்கு மனசில் ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரி சரிங்க, நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஜாதகம் எதனா வாங்கிட்டு வர்றதா என்ன ஏது? இல்லை இல்லை, அதுவும் இப்போ வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஆனால் நீங்கள் கோச்சிக்க கூடாது. நீங்கள் ஓகே சொல்லணும் அந்த விஷயத்துக்கு. ஏதோ
டிஃப்ரெண்டான விஷயம் மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க. இங்க உங்க ஹேர்ஸுக்கும் உங்க மீசிக்கும் இந்த டை போட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க. ப்ளீஸ், என்னோட ஆசை அது நீங்க நிறைவேற்றுவீங்களா? அடி கிழட்டு கழுத, எந்த வயசுல எந்த மாதிரி ஆசை? இப்போ நான் முடிய கருப்பு பண்ணிட்டா எதுக்காக? யார் பார்க்க போறா? ஆ, இந்த ஆசை வேற இருக்கா? யாரு பார்க்கணும்? ஆ, யாரு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயையோ, ஆமா தாயே, எனக்கு ஒன்றும் வேண்டாமா. நான் இப்போ இப்படி இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன். என்னை யாரும் பார்க்க வேண்டாம். நானும் டை அடிக்க வேண்டாம். ஹம், ஒரு ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்குறாளே, அவளுக்காக சரி ஒத்துக்குவோம். அப்படியெல்லாம் இல்லை. உலகத்துல யார் யாரோ என்னென்னமோ செய்றாங்க. நான் அதெல்லாவா கேட்டேன்? ஜஸ்ட் டை அடிங்கன்னு தானே சொன்னேன். அதுக்கு இப்படி பண்றீங்களே. ஹம். சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன். குட் நைட். இவங்களும் அப்பப்போ சின்ன குழந்தை மாதிரியே நடந்துக்கிறாங்க. இவங்களோட அடவும் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சா மறுபடியும் இதே டாபிக் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தூங்குற மாதிரியே நடிச்சு தூங்கிடுவோம். எங்க எங்க கேக்குதா? அட பாவி மனசா, நிஜமாவே தூங்கிட்டியா? ஹம். என்னடா இது, இவ்வளோ நேரமாய் கடை திறந்து ஒருத்தனும் வரல. வரவனும் நம்மளுக்கு தெரியாததுதான் எதனா ஒன்று கேட்குதுங்க. இருக்கிறத குடிச்சு புட்டு போகிறதுக்கு அதுங்களுக்கு ஆகுறது இல்லை. எவனோ வரான். இவன் என்னத்த கேட்க போறானோ? ஐயா வாங்க ஐயா, வாங்க வாங்க. என்ன சாப்பிட்றீங்க ஐயா? அம்மா எனக்கு ஒரு சாயா. ஆ, சரிங்க சரிங்க, நீங்க போய் உட்காருங்க, எடுத்துன்னு வரேன். சேட்டு தனியா வந்து மாட்டின்னுக்குது. ஒரு டீ 100 ரூபான்னு தலையில கட்டிட வேண்டியதுதான். இந்தாங்க சேட்டே, நான் வச்ச டீ அப்படியே அருமையா இருக்கும். ஆ, சரி சரிம்மா. நீங்க புதுசா கடை போட்டிருக்கீங்கோ? எத்தனை நாள் ஆச்சு கடை திறந்து? அது கொஞ்ச நாள் ஆச்சு சேட்டே. அப்புறம் நம்மளுக்கு எத்தனை கடை? அது ஒரு 4-5 இருக்குங்கோ. ஆ, ஒரு 50 பேர் வேலை செய்வாங்கோ எங்க கடையில. ஆஹா, நிறைய ஆர்டர் பிடிச்சிட்ட வேண்டியதுதான் இந்த இளிச்சவாயன் சேட்டை வச்சு. அப்போ நம்ம கடையில வேலை செய்யறவங்க எல்லாரையும் இங்கே வந்து டீ குடிக்க சொல்ல வேண்டியது தானே? அப்படி இல்லைன்னா நானே கடையில எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன் சேட்டே. அப்படியா? சரிங்கோ சரிங்கோ. ஒரு டீ எவ்வளோ? நம்மக்குள்ள எதுக்கு விலைலாம்? நிறையலாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா. 100 ரூபா தான். நான் 100 டீக்கு விலை கேட்கல. ஒரு டீக்கு விலை என்னங்கோ? அட என்ன செட்டு நீ விளையாடிக்கினே? ஒரு டீயோட விலை தான் 100 ரூபா. இந்த பொம்பளை என்ன இப்படி பேசுது? ஒரு டீ 100 ரூபாவா? என்ன வேலை சொல்லுது? அடே அம்மா, இந்த கையில நீங்க கொடுத்துருக்கீங்களே, இந்த டீயோட விலை எவ்வளோ? அட என்ன சேட்டு நீ, ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த டீயோட விலை 100 ரூபாய். எத்தனை தடவை கேட்குற? அட என்னம்மா இது, என்னம்மா இது பகல் கொலையா இருக்குது? எனக்கு இந்த டீ வேணாமா, நீயே வச்சுக்கோ. என்ன சேட்டே, என்ன சொல்ற? என்னம்மா நீ, ஒரு டீ 100 ரூபாய் சொல்லுது? என்னாலலாம் அவ்வளோ கொடுக்க முடியாது. ஒரு டீ 10 ரூபாய். 100 ரூபாயில என்னால கொடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இந்த டீ எனக்கு வேணாம்.
இங்க பாரு சேட்டே, அதெல்லாம் டீ குடுக்கறதுக்கு முன்னையே சொல்லிருக்கணும். டீ உனக்கு ஊத்தி கொடுத்தாச்சு, நீயும் கையில வாங்கியாச்சு. இப்ப சொன்ன வெளிய கொடுத்துட்டு கிளம்பினேரு. என்ன பொம்பளை கடை நடத்தி நிக்கிறானே ஏமாத்த பாக்குறியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, ஞாபகம் வச்சுக்கோ. அட என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசுது? நான் தான் டீ குடிக்கல இல்ல, எனக்கு டீ வேணாமா, நான் கிளம்புறேன். ஏய் என்ன வந்து டீ வாங்கிட்டு எங்க ஓட பாக்குற? மரியாதையா காசு கொடுத்துட்டு கிளம்பு, இல்லன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற. என்னம்மா என்ன பண்ணிடுவ? ஆ? என்ன பண்ணிடுவ? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுமா. என்ன பகல் கொள்ள பண்றியாமா நீ? நான் போலீஸ் கூப்பிடுவேன். அம்புச். எங்க வந்து யாருக்கிட்ட? மரியாதையா காசு எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஐயோ காப்பாத்துங்கோ, காப்பாத்துங்கோ, இந்த பொம்பளை கிட்ட இருந்து காப்பாத்துங்கோ. இந்த பார் சேட்டே, இந்த ஊர்ல இருக்கிற மக்களுங்களோட எத்தனை வட்டி பணத்தை நீ தின்னுருப்ப. உன்னால ஒரு டீக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியாதா? மரியாதையா டீக்கு காசு கொடுக்காம இங்கிருந்து நீ கிளம்ப கூடாது, சொல்லிட்டேன். ஆமா. அம்மா, என்னம்மா எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க, இன்னைக்கு ஏம்மா சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? எதனா பிரச்சனையாம்மா? அட போப்பா, இந்த உலகத்துல இந்த பொம்பளைங்களுக்கு சந்தோஷன்றது நிரந்தரமே இல்லை. என்னம்மா எப்பயுமே பாசிட்டிவா பேசுவீங்க, இப்ப ஏம்மா இப்படி இருக்கீங்க? பின்னென்னப்பா, நம்ம புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ட்டு அப்படி பண்ணணும், மேக்கப் பண்ணணும், டை அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ ரெடி ஆகுறோம். உன் அப்பன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட இந்த டை மட்டும்தான் அடிக்க சொன்னப்பா, அதுவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு முதல்ல உங்கள் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா என்ன அவ்வளோ கிளவம்னா வெள்ளை முடிய வச்சுக்கின்னு அதுக்கு டை அடிங்கன்னு சொன்னதுக்கு பேசினே இருக்கேன், தூங்கிட்டாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஆமா, எதுக்கும்மா உங்களுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த ஆசை? அதானே, உங்கள் அப்பா புத்தி தானே உனக்கும் இருக்கும். போ, என் மனசு கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? நம்மள பார்த்ததும் ஷாக் ஆக போறாங்க. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் கண்ணுங்களா. பாய்.